ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் நாளை நாள் சொல்லலாம். நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே 7ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரை மாதம் 24ஆம் நாள். கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. ஆக்சுவலி இந்த வியாழக்கிழமை சித்திரை மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல் வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வியாழக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சஷ்டியானது வருது. வரக்கூடிய சஷ்டி தேய்பிரை சஷ்டி. இந்த தேய்பிரை சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு உகந்த சில பூஜை முறைகளை நாம் செய்யணும். பூஜை முறைகள் செய்கிறதோடு நாளை நாள் சாப்பாட்டில் சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணும். ஸோ விரதம் இருக்கிறவங்க நாளை நாள் என்ன உணவுகள் சாப்பிட்ணுங்கிறத சொல்ல போகிறேன். விரதம் இல்லாமல் இருக்கிறவங்களும் என்ன உணவு சாப்பிட்ணுங்கிறத சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஸ்பெஷல் நாளில் ஸ்பெஷலாக சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும். இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நாள் கிழமைக்கேற்ப சாப்பிடுங்க, நாள் கிழமைக்கேற்ப இது பண்ணுங்கன்னு. அந்த மாதிரி சமைக்கிறது சாப்பிட்றது அது உடலுக்கும் உள்ளதுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்கும். அதனால் உடலுக்கும் உள்ளதுக்கும் நல்லது நடக்கிறதுக்கு நாளைய சஷ்டியில் என்ன செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ வேற அக்னி நட்சத்திரமானது ஆரம்பமாயிருச்சு. இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பமான டைமில் சில விஷயங்கள் கண்டிப்பாக நாம் ஃபாலோ பண்ணணும். அதில் இந்த உணவு விஷயத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் விரதம் இருந்தாலும் விரதம் இல்லாமல் இருந்தாலும் நாளை நாள் என்ன சாப்பிட்ணுங்கிறத நான் சொல்கிறத இதில் தெரிஞ்சு இதற்கேற்ப சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி, என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன். என்ன சாப்பிட்ணுங்கிறதையும் சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. வாசகர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய வணக்கத்தை சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் நாளைய சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் என்ன சாப்பிட்லாம் என்பதை சொல்ல போகிறேன். முருக பக்தர்கள் அனைவருமே நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு விரதத்தில் இந்த சஷ்டி விரதம் முதன்மையானது. வேண்டிய வரத்தினை அருளக்கூடிய இந்த ஒரு கடவுளை இந்த நாளில் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். பட்டினி விரதம் இருக்க முடியாதவங்க குறைந்த அளவு உணவுகளை நாளை நாள் எடுத்துக்கொண்டு விரதம் இருந்தாலும் ஒன்றும் தவறு கிடையாது. விரதம் இருக்கக்கூடிய பலருக்கும் சஷ்டி விரதம் இருக்கும்போது என்ன சாப்பிட்லாம் என்ற குழப்பம் இருக்கும். எனவே நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த வீடியோவில் சஷ்டி விரத நாட்களில் நாளை நாள் என்ன சாப்பிட்ணுங்கிறதையும் எப்படி இருக்கணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். விரதம் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு உணவினை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறவங்க ஒருவேளை உணவை தவிர்த்தால் கூட மயக்க வரும் என்ற உடல்நிலையில் இருப்பவங்க குறைவான அளவில் சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டு அதற்கேற்றவாறு விரதம் இருங்க. ஒரு வேளை உணவு சாப்பிட்டு 2 வேளை உண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் உடம்பு இருந்ததுன்னா ஓகே. இல்லை அப்படி இருக்க முடியாதுன்னா சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் முருகனை வழிபாடு செய்யுங்க. 2 வேளை உணவு சாப்பிட்டு 1 வேளை உண்ணாமையும் இருக்கலாம். 3 வேளையும் விரதம் இருக்க நினைப்பவங்க முருகனுக்கு அபிஷேகம் செய்த பால் பழங்கள் உணவாக உண்டு விரதம் இருக்கலாம். இதில் நாளை நாள் இளநீர் மட்டும் குடித்து விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதோடு மிளகு விரதமும் இருக்கலாம். மிளகுனை அதிகமாக சாப்பிடும்போது அது நமக்கு உடலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வகையான இதை கியூர் பண்ணும். அதனால் அந்த மாதிரி நாளை நாள் விரதம் இருக்கலாம். கூடவே அரிசி பருப்பு போன்றவற்றை தவிர்த்து காய்கறிகள் மற்றும் கீரை வகைகளை உணவாக நாளை நாள் அதிகமாக எடுத்துக்கொண்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மெயினாக நாளை ஒரு நாள் உப்பில்லாமல் தயிர் சாதம் பால் சாதம் போன்றவற்றை சாப்பிட்டு இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்ற நாட்களை விட சஷ்டியில் தயிர் சாதம் இந்த பால் சாதம் இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அக்னி நட்சத்திர டைமுங்கிறதுனால இதை நீங்கள் சாப்பிட்றது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை ஏற்படுத்தும். அதனால் நாளை நாள் அந்த மாதிரி சாப்பிடுங்க. அதோடு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணீரை அதிகமாக குடிங்க. ஆக்சுவலி இப்போ அக்னி நட்சத்திரங்கிறதுனால உங்கள் உடம்பை நல்லா ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணுன்னா தண்ணீர் அதிகமாக தேவைப்படும். ஆக்சுவலி பொதுவாகவே தண்ணீர் குடிக்கணும். இதில் நாளை சஷ்டியில் தண்ணீர் அதிகமாகவே குடிக்கணும். அப்போ நாளைய சஷ்டியில் அரிசி பருப்பெல்லாம் தவிர்த்துட்டு காய்கறி கீரை இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நாளை நாள் எடுத்துக்கொள்ளும். இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா நாளை நாள் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இது எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன்
விரதம் இல்லாமல் சும்மா சாதாரணமாக வீட்டில் இருப்போம்ல அவங்களும் எடுத்துக்கொள்ளலாம். உப்பில்லாமல் நாளை ஒரு நாள் எடுத்துக்கிறது உடலுக்கும் உங்களுக்கும் நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதில் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. திருமண வரத்திற்காக கஷ்டப்படுறவங்க நாளை நாள் இந்த மாதிரிலாம் நான் சொல்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் குழந்தை வரும். குழந்தை வரத்துக்கு தான் மெயினாக இந்த சஷ்டி விரதமே. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்க குழந்தை வரத்துக்காக கட்டாயம் இதை முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். அப்புறம் பல நாளாக கடுநோய் இருக்கிறவங்க அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க அதிலிருந்து வெளிவருவதற்கு நாளை நாள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இருந்தீங்கன்னா அந்த பல நாள் கடுநோயிலிருந்து வெளியே வந்து நல்ல பலனை பெறுவீங்க. அதோடு செல்வம் பெருகவும் தொழில் மேம்படவும் கூட இந்த நாளை நாள் இந்த மாதிரிலாம் விரதம் இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் நீங்கி மன அமைதி கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே வீடு மற்றும் வாகனம் வாங்கிறது இந்த மாதிரியான நன்மைகளும் கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சி வந்து போடுவதற்கு தடைகள் இருந்ததுன்னா இந்த விரதம் இருந்தீங்கன்னா இந்த விரதத்தினால அந்த தடைகள் வந்து நீங்கும். அதனால் இந்த விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு விரதம் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ நம்பிக்கையோடு நாளை நாள் முருகருக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை எனக்கு விரதம் இருக்க முடியாது, எனக்கு உடல்நல சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க எப்பயும் போலயே நாளை நாள் இருங்க. ஆனால் உணவு எடுத்துக்கும் போது அந்த மாதிரி உணவை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே போல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஸ்பெஷல் நாள் அப்படிங்கிறதுனால பரிகாரங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாள். ஆல்ரெடி ஒரு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரத்தை ஒரு முறை நீங்கள் செய்தீங்கன்னா நல்லது. இது வந்து சித்திரையில் தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி, அதுவும் வியாழக்கிழமை வரக்கூடிய குரு சஷ்டி. இது சாதாரண சஷ்டி கிடையாது, மிக மிக பெரிய சஷ்டி. இந்த சஷ்டியில் விரதம் இருந்து பூஜைகள்லாம் செய்கிறது ரொம்ப 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 நல்லது. சரி, இந்த சஷ்டியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இன்னொன்று வந்து தானங்கள் கூட செய்யலாங்க. நீங்கள் சாப்பிட்றதையே வந்து ரெடி பண்ணி அதை தானம் மாதிரி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் புண்ணியத்தை கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.